லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அரசு பணம் தருவதாக கூறி பெண்களை மொட்டை போட வைத்த சம்பவம் சேலத்தில் நடந்துள்ளது. சேலம் ஆத்தூர் அருகே புது கொத்தாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பழனியம்மாளிடம் செல்போனில் ஒருவர் பேசியிருக்கிறார். நான் தாசில்தார் பேசுகிறேன் என்று அறிமுகம் செய்து கொண்ட அவர் பழனியம்மாளின் பெயர், குடும்ப உறுப்பினர்களின் பெயரை சொல்லியிருக்கிறார். ஆமாங்க ஐயா, நான் பழனி அம்மா தான் பேசுறேன் என மரியாதை மற்றும் வியப்போடு பதிலளித்தார். எதிர்முனையில் பேசியவர், இதோ பாருங்கம்மா, கொரோனா திரும்பவும் பரவிட்டு இருக்கு. அதுவும் முடி வழியா தான் பரவுது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க மொட்டை அடிச்சு நோயிலிருந்து தப்பிக்கிறாங்க. அது மாதிரி மொட்டை அடிக்கிற நம்ம மக்களுக்கும் அரசாங்கம் பணம் தருது. மொட்டை போடும் ஆண்களுக்கு 6000, பெண்களுக்கு 15,000 தர்றாங்க. மாணவிகளுக்கு 45,000 பணத்துடன் லேப்டாப்பும் கிடைக்கும். உங்க ஊருக்கு 18 டோக்கன் தான் இருக்கு. வேண்டியவங்களுக்கு சொல்லி மொட்டை அடிச்சுக்கோங்க. நான் வந்து பணத்தை கொடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். எதுக்காக மொட்டை அடிச்சிங்க? கொரோனா வைரஸ் பரவுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால மொட்டை அடிச்சுக்கிட்டா யார் சொன்னா அப்படின்னு சொன்னாங்கன்னு பாப்பா சொன்னிச்சு. அப்புறம் தான் ஃபோனில் வந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஃபோனில் பேசுங்க. மொட்டை அடிச்சா என்ன தரான்? பணம் தரேன்னு சொல்லி பேசினாங்க. வரவும் இல்லை. எங்கள் இது போனே ரயிலே இல்லையா. இது பற்றி அக்கம் பக்கத்தினரிடம் பழனி அம்மாள் சொல்ல அதை நம்பி 20 பேர் மொட்டை போட தயாராகினர். முதலில் 3 பெண்கள் மொட்டை அடித்துக் கொண்டனர். பின்னர் போனில் பேசியவரை தொடர்பு கொள்ள முயன்ற போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அப்போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை பெண்கள் உணர்ந்தனர். மொட்டை போட தயாராக இருந்தவர்கள், நல்ல வேளை நம்ம தலை தப்பிச்சது என்று நினைத்து கொண்டு நடையை கட்டினர். இந்த சம்பவம் குறித்து விசாரித்த போலீசார் பெண்களை ஏமாற்றியதாக அரியலூரை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரை கைது செய்தனர். பணம் ஆம்பளையால் அடித்தா 6000, பெண்ணால் அடித்தா 15,000ங்க கொடுக்குறது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்புங்க. நாங்கள் வந்து தபரு கிட்டே வந்துட்டோம், நீங்கள் மொட்டை அடிங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அடித்தது. அவங்க வரவே இல்லை. சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னு கிடைச்சா. கொரோனா வைரஸ் பரவுது. வெளிநாட்டில் பரவிச்சு. அதனால நீங்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வராது. பெண்கள் அடிச்சுக்கிட்டா 15,000, ஆண்கள் அடித்தா 6,000 சொல்லி பேசினாங்க. நாங்களும் ஃபோனில் பேசினோம். அவங்க அப்புறம் ஃபோன்லேயே பேசவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே, வரவே இல்லை.